Hello students, good morning. In this video we are going to see the next topic, tragedy. In my previous lecture I covered the topic origin of drama. So if you have not watched the previous lecture, kindly go and watch it and then come back for this video, because if you have not watched my previous lecture and you will not be able to understand this one easily. So I recommend you to go and see it. It's in my YouTube channel itself, it's available. Okay. Now let's see the tragedy. What is tragedy? Tragedy அப்படிங்கிறது என்னன்னா ஒரு sad ending ஓட ரொம்ப சோகமா முடியக்கூடிய ஒரு film or a drama. Okay, so நான் ஒரு சோகமான ஒரு ஃபிலிமோட எண்டோட முடியக்கூடிய ஒரு ஃபிலிம் அப்படின்னு சொன்னேன்னா கண்டிப்பா you will be able to recollect the names of the films, right? Yes, அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா because then only you will be able to connect with this lecture, drama. In the previous lecture நான் சொல்லியிருப்பேன் because it is a performing art. Okay, so now let's see the definition and the examples of tragedy with the films also. A serious play or a narrative in which the hero becomes engaged in a conflict, experiences a great suffering and is finally defeated and dies. So ஒரு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வந்து சாக போற செத்துருவார். அதுக்கு முன்னாடி நிறைய சஃபரிங்லாம் அனுபவிச்சு சாகக்கூடிய மாதிரி வந்து the director வந்து இது பண்ணியிருப்பார். Say for an example, நிறைய ஃபிலிம்ஸ் வந்து இருக்கு. அதுல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். வானம் அப்படின்னு ஒரு ஃபிலிம். Okay, அதுல வந்து there were many protagonists, main characters, but there are couple of important characters I would like to say. One is Simbu, another one is Bharat. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா கடைசியில சாகர மாதிரி வந்து அமைச்சிருப்பாங்க அந்த ஸ்டோரியோட பிளாட்டை வந்துட்டு. ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் ஃபார் ட்ராஜடி. அது மட்டும் இல்லாம நிறைய ஃபிலிம்ஸ் வந்து இருக்கு. ஃபார் அன் எக்ஸாம்பிள் பிதா மகன், அந்த படத்துல பாத்தீங்கன்னா சூர்யா வந்து இடையில வந்து சாகர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் தென் விக்ரம் அதுக்கு வந்து பழி வாங்குற மாதிரி வந்து வந்திருக்கும், ரைட்? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கிளாசிக் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கற்றது தமிழ் அப்படின்ற ஒரு படம். ஓகே, ஸோ ரொம்ப ரொமான்டிக்காகவும் ரொம்ப அந்த ரொமான்ஸே அந்த ஒரு லவ்வை வந்து ரொம்ப ஒரு வேற லெவல்ல வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு படம் வந்து கற்றது தமிழ். நீங்க எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. இஃப் யூ ஹேவ் நாட் வாட்ச்ட் தட் ஃபிலிம், ஐ வுட் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் யூ டு வாட்ச் கற்றது தமிழ். அதுல பாத்தீங்கன்னா அந்த ப்ரொட்டகானிஸ்ட் போத் ஹீரோ அண்ட் ஹீரோயின் பிரபா அண்ட் ஆனந்தி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கடைசியில வந்து they took their destiny. ஓகே, ரெண்டு பேருமே சாகர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓகேவா, அது ஆரம்பத்தில் ஒரு மாதிரி எண்டிங் வச்சு திரும்ப டைரக்டர் ராம் வந்து மாத்திருப்பாரு. ஸோ அது வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஃபார் ட்ராஜடி. ஓகே, ஸோ இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்ல இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, now let's see the next slide. Tragedy is the most esteemed of all the dramatic genres. Yes, this is the very esteemed one, and all the authors they were agreed upon this point. Now Aristotle, who is the first person to write on the circumstances of what tragedy should be to the present day. So ஒரு tragedy-னா எப்படி இருக்கணும்ன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கேலிங்கை வச்சதே வந்து Aristotle தான். So according to him in his Poetics, tragedy is an imitation of an action that is serious, complete and a certain magnitude, in a language embellished with each kind of artistic ornaments, the several kinds being found in separate parts of the play, in the form of action, not of narrative, through pity and fear, affecting a proper purgation of these emotions. So basically வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, tragedy அப்படின்றது it has to be a catharsis. நம்மளுடைய அந்த பிட்டி அண்ட் ஃபியர், பயத்தை எல்லாம் தூண்டுற மாதிரி வந்து இருக்கணும். இப்போ ஹாரர் ஃபிலிம் பார்த்தோம்னா ரொம்ப வந்து பயமா இருக்கும். ஓகே, ஆனால் ட்ராஜடி பார்க்கும்போது அதோட சேர்த்து நமக்கு ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலையை கொடுத்துடணும். ப்ளஸ் நம்மளே அறியாமல் அந்த கண்ணில் தண்ணி வந்துடணும். ஓகே, அப்படி இருந்தாதான் அது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ராஜடி அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, and also he says that a classical conception of tragedy as defined by Aristotle is it involves a hero should be a noble stature. ஒரு ஹீரோ வந்து எப்படி இருக்கணும், ரொம்ப ஒரு நல்ல உயர்ந்த எண்ணத்தோட இருக்கக்கூடியது தான் வந்து அந்த ஹீரோவா இருக்கணும். as a result நிறைய வீக்னஸ் அண்ட் ஃப்ளானால என்ன ஆகும், அந்த கேரக்டர் வந்து he will come down, நிறைய சோகமான விஷயத்தை வந்து என்கவுண்டர் பண்ணுவார். மேபி இட் கேன் பி a death or something else. Okay,
In drama, tragedy is a serious play that deals with the misfortunes of a man. Yes, ஒரு மேனோட misfortunes. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எப்போ எல்லா சமயத்திலுமே ஹாப்பியாக இருக்க முடியாது இல்லையா? அப்படி இருந்தால் வந்து அவன் மனுஷனாகவே இருக்க முடியாது. A man should have all kinds of misfortunes. He has to undergo many kind of traumatic experiences and etc. அப்பதான் வந்து அது வந்து ஒரு மேன், அப்பதான் அது வந்து ஒரு லைஃப்னு அர்த்தம். ஓகேவா? நிறைய ஃபிலிம்ல பார்த்தீங்கன்னா ஹாப்பி எண்டிங்கோட முடிச்சிருப்பாங்க. அது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் ப்ரொஜெக்டிங் அ லைஃப். இன் ஃபேக்ட் the life itself is tragic one. Okay, it presents a man, which means a tragic hero who is not too virtuous or too vicious, but one who aspires for higher ideals. So he should have the higher ideals in his mind. Yaru abina the tragic hero, and he tries to improve himself and the world around him. So அவன் என்ன பண்ணுவான், தன்னை மட்டும் இல்லாமல் தான் சுற்றி இருக்க உலகத்தை வந்து முயற்சி செய்வான். அந்த வானம் படத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷாக தான் இருப்பான், தன்னுடைய லவ்வருக்காக வந்து இது பண்ணுன்றது மாதிரி நினைப்பான். ஆனால் கடைசியில் வந்துட்டு ஒரு ஃபேமிலிகிட்ட இருந்து நம்ம திருடும் பொழுது என்ன நினைப்பான், ஆஹா நம்ம கூட இருக்க உலகத்தையும் நம்ம வந்து பார்க்கணும், அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தெய்வம் வாழ்வது எங்கே அப்படின்னு கேட்கும்போது தவறுகளை உணரும் மனிதன் மனதில் தான் அது வந்து இருக்கு அப்படின்னு சொல்றோம். பியூட்டிஃபுல் சாங் இல்லையா? Okay, that's the example, best example I would like to say. In the course of this, he makes a mistake or commits an error of judgment. So he has to make a mistake. அதுக்கு அப்புறமா தான் என்ன ஆகும், ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து அந்த தப்புல இருந்தா என்ன பண்ணுவான், அவன் மேலும் திரும்பி வருவான். So this leads to his fall, அந்த மேனோட ஃபால். அந்த ஃபால்க்கு அப்புறம் தான் அவன் he has to come back again. அதுக்கு ஒரு டிராமா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா கிறிஸ்டோபர் மார்லோட டாக்டர் ஃபாஸ்டஸ். ஸோ டாக்டர் ஃபாஸ்டஸ் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன் அப்படின்னா he is a man of master of all arts. ஓகே, எல்லா ஆர்ட்ஸ்லையுமே வந்து மாஸ்டராக இருப்பான். கடைசியில் he wanted to fight with against God. கடவுளுக்கு அகேன்ஸ்டாக இது பண்ணி அவன் என்ன பண்ணுவான், சேட்டன் கூட சேர்ந்து நிறைய இது பண்ணுவான். ஓகே, ஸோ அது எல்லாமே வந்து டாக்டர் ஃபாஸ்டஸில் கம்ப்ளீட்டாக வந்து சொல்லியிருப்பார். தட் இஸ் அ கிளாசிக்கல் ட்ராஜடி எக்ஸாம்பிள். ஸோ த ஹீரோ must be a noble birth and suffer is overwhelmed in the end. கடைசியில் என்ன ஆகும், அவன் சஃபர் ஆவான். நீங்கள் இந்த பிச்சைக்காரன் அப்படின்ற ஒரு படம் கூட பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அந்த ஹீரோ எப்படி இருப்பான், நல்லா பணக்காரனாக பிறந்திருப்பான். ஆனால் அவன் வந்து ஒரு சில சஃபரிங்ஸ் அனுபவிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, நீ இந்த மாதிரி ஒரு சில சஃபரிங்ஸ் பிச்சை எடுத்து அதனால வரக்கூடிய இதை வந்து நீ வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் another example is முத்து ஃபிலிம், ரஜினியோட படம். அதில் வந்து அவர் வந்து பணக்காரனாக தான் இருப்பார். ஆனால் அந்த இது தெரியாமல் வந்து என்ன பண்ணுவாங்க, அவனை வந்து ஒரு சர்வெண்ட்டாக வந்து அந்த வேலைக்கு வச்சு அவன் வந்து என்ன பண்ணுவான், he has to suffer a lot. ஓகே, நிறைய வந்து அவர் வந்து கஷ்டப்படுவார். இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் தென் ட்ராஜடி presents injustice, evil, pain, misfortune, paradoxes and mysterious aspects of human existence. இந்த மனுஷன் பிறந்ததிலிருந்தே பார்த்தீங்கன்னா he has been experiencing all these things. Even you and me, everybody would have experienced this injustice, evil, pain, at least misfortunes, at least once in our life. Okay, so it talks about those negative elements. Mostly we don't keep in mind the pains and the evil things which was done by our friends or somebody else. Okay, அதெல்லாம் மறக்கணும்னு நினைப்போம். ஆனா இங்க என்ன பண்றாங்க, அதை பத்தி தான் வந்து பேசுறாங்க. For an example, Oedipus Rex is a good example for a classic tragedy. Oedipus Rex is a play. Oedipus is a play, Oedipus complex. அது வந்து ஷேக்ஸ்பியருடைய ஒரு ட்ராமா. அதை வந்து நம்ம சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து Oedipus காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து வச்சிருப்பார். ஓகே, அதை நீங்கள் வந்து யூ கேன் சர்ச் இட் இன் த கூகுள். ஓகே, Oedipus Rexனா என்னன்றதை யூ கேன் see that. Okay, so these are the example I have covered so far. And then next, it deals with tragedy, deals with the darker side of life. Okay, darker side which means the part which we wanted to forget. Okay, and we wanted to move on. என்னன்னா நம்ம மூவ் ஆன் பண்ணணும், நமக்கு கூட இருக்கவங்க நமக்கு செஞ்ச துரோகம், ஓகே, பீட்ரையல், பிரேக்கப்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், we have to move on அப்படின்ட்டு. ஆனால் அதில் என்னென்ன பெயின், என்னென்ன சஃபரிங் இருக்குன்றதை காமிக்கிறது தான் வந்து ட்ராஜடி. சே ஃபார் an example, best example for showing the breakup and the pain of love is Autograph. சேரனுடைய ஆட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அதில் பார்த்தீங்கன்னா த பெயின் ஆஃப் லவ் அதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து காமிச்சிருப்பார். அண்ட் ஆல்சோ த சேம் thing which was shown in Malayalam film Premam also. Okay, it aims at inspiring us with the pity and awe. So இது ரெண்டு ஃபிலிமே பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு பிட்டி, ஒரு
பரிதாபத்தையும் ஒரு சோகமான இதையும் வந்து நமக்கு வந்து காமிச்சிடும். ஸோ தீஸ் கேரக்டர்ஸ் இன்வால்வ் இன் சர்க்கம்ஸ்டான்சஸ் தட் இம்பல் தெம் டுவார்ட்ஸ் அன் அன்ஹாப்பி ஃபேட். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இட் டிராக்ஸ் தெம் டுவார்ட்ஸ் அன் அன்ஹாப்பி ஃபேட். ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு மனநிலைக்கு தான் வந்து கொண்டு போயிறாங்க. ஆனால் இன் தோஸ் ஃபிலிம்ஸ் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் வந்துட்டு பிரேமம் படத்தில் வந்து அவன் வந்து ஹாப்பி எண்டிங்கை முடிச்சிருப்பாங்க அந்த டைரக்டர். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப அழுதுகிட்டே போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஹாப்பி எண்டிங்கோட முடிச்சிருப்பாங்க. வேரஸ் இன் ஆட்டோகிராஃப் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேட் பண்ணி மனுஷன் வந்து வாழ்க்கையில் நிறைய நடக்கலாம், நீங்கள் என்ன பண்ணணும் அதில் வந்து பவுன்ஸ் பேக் பண்ணணும், அதுதான் முக்கியமான விஷயன்றதை வந்து அதில் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் tragedy in Greek drama, it deals with the fate of characters of high birth, station, kings, princes and their household. ஸோ அதில் வந்து கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிங்ஸ் பிரின்சஸ் அந்த மாதிரி இருந்தாங்க. அண்ட் லேட்டர் ஷோஸ் த ட்ராஜடி ஆஃப் லோ லைஃப் அஸ் வெல். அதுக்கப்புறம் என்னாச்சு, லோ லைஃபோட ட்ராஜடியும் வந்து காட்டினாங்க. ஓகே, and then their misfortune deserves equal pity. அவங்களோட misfortune என்ன பண்ணணும், நம்ம ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணணும். So the fall of king impressed more than a low life man. So all the audience they wanted to see the fall of a king. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பாகுபலி ஃபிலிம், அதில் பார்த்தீங்கன்னா the king, ஓகே, பல்வால் தேவன், அவனுடைய ஃபால் தான் வந்து இருக்கும். ஏன்னா வந்து அவன் ஃபுல் ஆஃப் ஈவில் தாட். ஓகே, அண்ட் தென் த ரைஸ் ஆஃப் Mahendra Bahubali, the rise of him was directed by the director Rajamouli in the conclusion, which means in the second part. So the fall of a king was told in that side. Basically the tragedy aims at inspiring us with the pity, okay, all the unhappy and the humble misfortunes, etc., etc., which was told in Milton's line in Il Penseroso. You can see the line, sometimes let gorgeous tragedy in scepter pile come sweeping by, presenting Thebes or people's lines or the tales of Troy divine. So இது வந்து அவர் சொல்லக்கூடிய lines, example from Milton's. In later literature, there were many tragedies of lowly life and comedies of high society. So after that, the writers in literature, they started to write tragedies of low life and comedies of high society. High society la irukavungalukku neriya comedies irukku அப்படினு சொல்லிருக்காரு. And in 18th century, the rise of new tragedy called the domestic tragedy. ஒரு சில domestic tragedy மே வந்து நிறைய நடந்திருக்கு. எதுல அப்படினா from the start of 18th century. Okay, the 18th century it saw the new rise. It uses the characters, incidents of ordinary life as a subject of a serious drama. Okay, say for an example, George Lillo's London Merchant. London Merchant is the example of ordinary life. And one very important point must have, however, to born in mid. The play of this types were written in prose, not in verse. That's very important point. All the plays were written in prose, not in verse. In after 18th century. So before that, in the plays of Shakespeare and Christopher Marlowe, they wrote in verse. But after that, the play has taken its prose form. Okay, so all these plays are written in prose and not in verse. And then next, the atmosphere of tragic. Okay, tragedy oda atmosphere pathina somber and serious. There is no place for mischief or any comedy element. It has to be very serious. And then tragedy, it purges the emotion through pity and terror. So it has to evolve the pity and terror. Okay, there are many examples. Say for an example, இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் தமிழ் படத்தில் தான் எக்ஸாம்பிள்ஸை சொல்லிட்டீங்க சார், நாங்களாம் வந்து ஹாலிவுட் படம் தான் பார்ப்போம், ஸோ அதில் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா எஸ் வி ஹாவ் a lot of examples. Say for an example, ஃபாரஸ்ட் கம்ப் அப்படின்னு ஒரு படம். ஓகே, ஃபாரஸ்ட் கம்ப் அதை பார்த்து அழுகாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஓகே, அந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ராஜடிக்காக வந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபிலிம். அண்ட் தென் இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட் அப்படின்னு ஒரு படம் இருக்கும். Okay, Inglorious Bastard, it is also shown the terror. Okay, எந்த அளவுக்கு ரொம்ப வந்து டெரரா வந்து அவங்களால, டெரர் இன் த சென்ஸ் பயங்கரமான ஒரு சில இப்போ நடக்கு இல்லையா, ஆப்கானிஸ்தானில் காபூலில் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில டெரரான ஒரு இடத்துல இருந்து எழுதக்கூடிய அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியது. அண்ட் தென் டன்கிரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் ஆல்சோ. ஓகே, கிறிஸ்டோபர் நோலனோட ஃபிலிம் டன்கிரிக். அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒரு படம் இருக்கும். அதுவுமே வந்து அந்த செப்பரேஷன் அண்ட் அந்த பிரிவை வந்து காண்கிது, அந்த பிரிவின் மூலமாக ஏற்படக்கூடிய வலி.
ஓகே, தமிழில் பார்த்தீங்கன்னா தெய்வ திருமகள்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாட்டர் அண்ட் டேட் அவங்களுடைய செப்பரேஷன், அந்த செப்பரேஷனில் இருக்கக்கூடிய அந்த பெயின். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து ட்ராஜடியில் வந்து வரும். ஷேக்ஸ்பியர்ஸ் ட்ராஜடிஸ் பிகின் ஹாப்பிலி அண்ட் எண்ட் ஹாப்பிலி. அவரோட ட்ராஜடிலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது ஹாப்பியாக ஆரம்பிக்கும், ஆனால் முடியும் போது என்ன ஆகும், ரொம்ப சோகமாக வந்து அழுகையோடு வந்து முடிச்சிருப்பார் ஷேக்ஸ்பியர். அண்ட் the main purpose of tragedy it was to effect catharsis. Catharsis mean a purgation of emotion. நம்ம இமோஷனை வந்து கொண்டு வரணும், அதான் வந்து சொல்கிறாங்க. And then the story conveys its moral, the wrong doesn't triumph. எஸ், அதான் வந்து மெயின் திங். என்ன அப்படின்னா அதோட moral என்ன அப்படின்னா கெட்டது வந்து வெல்லாது, தர்மம் தான் வந்து வெல்லும். மேபி இட் டேக்ஸ் டைம், பட் ஷுவர்லி the truth will triumph அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. ஓகே, அண்ட் தென் ஃபார் an example, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா the reconciliation of Montague and Capulet at the end of Romeo and Juliet. Romeo and Juliet பார்த்தீங்க அப்படின்னா it is a beautiful tragedy, ரொமான்டிக் ட்ராஜடி. அதில் பார்த்தீங்கன்னா மான்டேக் அண்ட் கேப்புலெட்ஸ் அப்படின்ற கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ரெண்டு பேருமே வந்து ரோமியோக்கு அகெயின்ஸ்டாக தான் வந்து பிளாட்லாம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் சண்டையும் போடுவாங்க. ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட காதலுக்காக ரோமியோ வந்து சாகும் பொழுது வந்து மனசு மாறி ரெண்டு பேருமே வந்து சேர்ந்துருவாங்க. ஓகே, இந்த மாதிரி தமிழில் நிறைய ஃபிலிம்ஸ்லாம் வந்து வந்திருக்கும். சூரியவம்சம் அந்த மாதிரிலாம் படம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் திட்டிகிட்டு இருப்பாங்க, கடைசியில் வந்து முடியும் போது என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் குரூப் ஃபோட்டோ எடுத்து சுப்பம் அப்படின்னு வந்து முடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அட் ஃபர்ஸ்ட் verse used to be the medium both tragedy and comedy. ஸோ எல்லாத்துலேயுமே ஃப்ரம் த ஷேக்ஸ்பியர் டைம் வேர்ஸில் தான் வந்து எழுதியிருக்காங்க. ஓகே, காமெடி அண்டு ட்ராஜடிக்கு. And then later, gradually, however, verse came to be reserved for tragedy and comedy confined to itself as a prose form. So, ரெண்டுத்துக்குமே தனித்தனியான ஃபார்ம்ஸ் வந்து இருக்கு. Okay, later prose replaced, the conversation became very ordinary speech. And then in modern drama, prose art is a form. இப்போ இருக்க மாடர்ன் டிராமாஸ் எல்லாமே வந்து it follows the prose form. Okay. Now we can see the types of tragedy. There are two ways reference to its form or structure and matter or theme. So ஒரு way என்ன அப்படின்னா it is form and structure. Every drama, every piece of literature has its form and structure. And then second type is the matter or theme. What kind of theme it carries, whether it is a tragedy of a historical tragedy or it is from some local low life proletarian theme. From ancient time there are the tragedy is two forms. One is classical and another one is romance. Okay, one is classical, another one is romantic tragedy. In classic Greek conventions, okay, the classic tragedy it follows the Greek convention. And the old follow and the என்னென்ன சொன்னாங்களோ அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? And later obeying its own standards. The main feature of classical types are the observance of what are called the three unities. ரொமான்டிக்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, கிளாசிக்கல் இட் ஃபாலோஸ் த த்ரீ யூனிட்டிஸ். வாட் ஆர் த த்ரீ யூனிட்டிஸ்? ஐ டோல்ட் யூ இன் த ப்ரீவியஸ் லெக்சர். தி யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷன். த கிளாசிக்ஸ் ஹேஸ் ஃபாலோட் தீஸ் யூனிட்டிஸ் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட்லி. Aristotle coined it. And unity of time. What is unity of time, sir? இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா unity of time is the plot spared to be the same, and the event should take place orderly. There should be no shift. And the unity of time அப்படின்னா அந்த காலையில் ஆரம்பிச்சு அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள நடக்கணும். இப்போ ஒரு சில ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா 4 வருடங்களுக்கு முன்பு, ஓகே, ஒரு வாரத்திற்கு முன்பு, 1 year later, 2 years laterன்னு இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு ஷிஃப்டிங் இருக்கக்கூடாது. மார்னிங் ஆரம்பிச்சா ஈவினிங் வந்து முடியணும், நைட் வந்து முடியணும். அதுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து தமிழில் ஒரு படம் சொல்லணும் அப்படின்னா இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு படம். அந்த ஒரு படம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, அந்த யூனிட்டி ஆஃப் டைம், யூனிட்டி ஆஃப் பிளேஸ் அண்ட் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷனை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணது அந்த இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. ஏன்னா மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். மார்னிங் 10 AM அந்த டிராஃபிக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கடைசியில் வந்து அந்த லேடிக்கு பிளட்டு கொடுத்து காப்பாற்றுற நைட்டு 10-12 மணி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபிலிம் வந்து போய்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் ஃபார் த பிளே ஃபிலிம் விச் ஹேஸ் ஃபாலோடு யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷன். ஓகே, திஸ் தியரி வாஸ் காயின்ட் பை none other than Aristotle. Okay, so the time is the plot is spared to be the same. எதுவுமே வந்து இருக்கக்கூடாது, சேஞ்ச் இருக்கக்கூடாது. And unity of action அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா it is like a double provision.
Okay, the plot should be either purely tragic or purely comic. There should be no subplot. ஒன்னு யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன்ல ஒன்னு ஆக்ஷன் வந்து காமெடியா இருந்தா காமெடியா இருக்கணும், இல்ல ட்ராஜடினா ட்ராஜடியா இருக்கணும். எங்கேயுமே வந்து மிக்சர் இருக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடி சீன் போயிட்டு இருக்கும், திடீர்னு வந்து ஏதாவது ட்ராஜடி வரும். ட்ராஜடி போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு காமெடி வந்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு மிக்சர், எந்த ஒரு ஃபியூஷனுமே வந்து இருக்கக்கூடாது. தி எபிசோட்ஸ் கனெக்டட் டு இட்ஸ் தீம்ஸ். அந்த தீம்ஸ் கூட வந்து கனெக்ட் பண்ணி தான் வந்து எபிசோட்ஸ் வந்து இருக்கணும். பட் வை த தமிழ் ஃபிலிம் மோஸ்ட்லி followed the commercial element அப்படின்னா பிகாஸ் தே வாண்ட் டு செல் த ஃபிலிம் மோஸ்ட்டாக. அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க, மக்கள் பார்த்துட்டு போயிடுறாங்க. பாட்டு இருக்கணும், டான்ஸ் இருக்கணும், கமர்ஷியல் ஐட்டமாக இருக்கணும், அந்த மாதிரி நினைக்கிறாங்க. பட் வேற இன் சம் அதர் மலையாளம் ஃபிலிம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாங்கும் எந்த ஒரு டான்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி கனெக்டட் டு த எபிசோட்ஸ், டு த தீம். திஸ் இஸ் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன். ஓகே, ஒரே சேம் சப் பிளாட்டு, ஒரு ஆக்ஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கணும். தேர் இஸ் நோ மிக்சர். அண்ட் தென் யூனிட்டி ஆஃப் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நடக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் வந்து நிறைய படம் வந்து ஒரு இடத்துல நடக்கும், திடீர்னு சாங்குக்கு வந்து ஃபாரின் போவாங்க, சம்மந்தமே இல்லாமல் இடத்துல நடக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தேர் ஷுட் பி அ பிளேஸ். அந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல இருக்கணும். த இன்சிடென்ட்ஸ் மஸ்ட் ஆல் லாஜிக்கலி கனெக்டட். ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்சிடென்ட்ஸ் எல்லாம் லாஜிக்காக வந்து கனெக்டடாக இருக்கணும். த யூனிட்டி ஆஃப் பிளேஸ், த பிளே மஸ்ட் கன்ஃபைன் டு ஒன் பிளேஸ். லாஜிக் சீக்வன்சஸ் வந்து இருக்கணும். அது வந்து ரொம்ப கம்மி, நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்க ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷன். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா த கோரஸ் இஸ் தி அதர் நோட் ஒர்த்தி எலிமெண்ட். கடைசியில் வந்து கோரஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. தி சீன் ஆஃப் ஆக்ஷன் மே ஆல்சோ சேஞ்ச் அஸ் ஆஃபன் த பிளாட் ரெக்வயர்ஸ். பிளாட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, சீனும் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இன்னொரு டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாரர் ட்ராஜடி. ஓகே, இந்த ஹாரர் ட்ராஜடி அப்படின்றது ரொம்ப வயலண்ட், க்ரூவல் அந்த மாதிரி வந்து இருக்கும், பிளட் ஷெட்டோட இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படின்னு ஒரு இது இருக்குது. தாமஸ் கிட் எழுதின ஸ்பானிஷ் ட்ராஜடி, அந்த ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிளட் ஷெட் உள்ள ரத்த கலரியாக வந்து ஒரு சில ட்ராஜடி, பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள், அந்த மாதிரியானதும் வந்து ஒரு சைடு வந்து இருக்குது. ஓகே, ஸோ these are the points I have covered in this lecture, drama. Okay, thank you. If you have any doubt, you can write me. Thank you.